அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரட்டி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோவோட தலைப்பு செவ்வாய் சனி சேர்க்கையின் தரமான சம்பவங்கள் அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம். மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை சொல்கிறேன். செவ்வாய் சனி சேர்க்கையின் தரமான சம்பவங்கள். இந்த தலைப்பை பார்த்தீங்கன்னா தரமான சம்பவங்கள் என்ன சார் சொல்ல வரீங்க அப்படின்னா, எது நடந்தாலும் நல்லது நடந்தாலும் தரமாக நடக்கும், தி பெஸ்ட்டாக நடக்கும். அதே போல் கெட்டது நடந்தாலும் தி பெஸ்ட்டாக நடக்கும். என்ன சார் பயமுறுத்துறீங்க குழப்புறீங்க அப்படின்னு தோணும். ஆம், வருகிற 2/4/2026 அன்று அந்த செவ்வாய் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். ஆல்ரெடி அங்கே மீனத்தில் சனி பகவான் இருக்கிறார். செவ்வாயும் சனியும் ஒரே ராசியில் பயணிக்க போகிறார்கள். அந்த செவ்வாய் சனி சேர்க்கை, அது ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பாவத்தை பார்க்குறாங்கன்னா அந்த பாவத்தை டோட்டலாக காலி பண்ணிடுவாங்க. இது மூல நூல்களில் நீங்கள் பார்க்கலாம். இந்த கருத்துக்கள் பல நூல்களில் இருக்கும். ஏன்னா இரண்டுமே இயற்கை வாவிகள். செவ்வாயும் கர்ண கொடூரமான அதை மோடு முட்டிக்கோ, சனி பகவான் அமுக்னி மாதிரி. ரெண்டு பேருமே பாவி, செய்யறத தரமாக தான் செய்வான். அவர் அதிரடியாக செய்வார், இவர் அமுக்னியாக செஞ்சு காலி பண்ணுவார். ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பாவத்தை பார்க்குறப்ப டோட்டலாக காலி பண்ணிடுவாங்க. அதை போல் இப்போ உங்களுக்கு தான் அந்த இதுக்கே ரேங்க்கு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கேன். இதில் அந்த ஃபஸ்ட் ரேங்க் மாதிரி தரமான சம்பவங்கள் இதில் 3 ராசிகள் இருக்கு. அதாவது உச்சம், பாசிட்டிவ்னாலும் உச்சம், நெகட்டிவ்னாலும் உச்சம், அப்படி கொடுப்பாங்க பலன்கள். யாருக்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த மிதுனிலேருந்து நம்ம இந்த மிதுன ராசி அன்புள்ளவங்களுக்கு வர அவங்களுக்கு என்ன மாதிரி தரமான சம்பவங்கள் நடக்கும் அப்படின்னா, சொத்துக்கள் ரீதியாக, சொந்த பந்தங்கள் ரீதியாக, வித்தை திறனை வழியாக தரமான சம்பவங்கள் நடக்கும். சார் என்ன சார்? ஆமாம், பேடு தசாபுத்தி இருக்குது. உங்கள் பிறப்பு ஜாதகத்திலேயே செவ்வாயும் சனியும் அந்த நட்சத்திர காலில் நிற்கிறார்கள் அப்படிமா தசாரம்மா. அது சுபச்சாரத்தில் நின்னா, சுப நட்சத்திரங்களில் நின்னா நன்மைகளை, சொத்துக்கள், சொந்த பந்தங்கள், வித்தை திறமை வழியாக அபரிமிதமாக பொறுப்பான். தரமான சம்பவங்கள் அதனால தான் சூப்பர். இதே அவங்க அந்த அளவுக்கு நல்ல சாரத்தில் இல்லை, இப்போ பேட் தசாபுத்தியும் நடந்துட்டுருக்கு அப்படின்னா அப்படியே கான்ட்ராவாக நெகட்டிவான பலன்கள். ஐயோ என்னடா செய்கிறது அப்படிங்கிற மாதிரி தன்மையை கொடுப்பேன். சார் இப்போலாம் பயமுறுத்தாதீங்க சார். கிட்டத்தட்ட ஒரு 40 days தான். 2/4/2026 அன்று இடப்பெயர்ச்சி ஆகிறாருன்னு. எது வரைக்கும் அவர் செவ்வாய் அந்த மீனத்தில் சனியோடு சேர்ந்து பயணிப்பார்னா 11/5/2026 முடிய. அப்போ கிட்டத்தட்ட 40 days, 40 நாட்கள் இந்த மிதுன லக்னம் மற்றும் மிதுன ராசி அன்புள்ளக்கள் அதீத விழிப்புணர்வோடு செயல்படணும். நல்ல மெடிக்கேட் பண்ணிக்கணும். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரட்டி அன்புள்ளங்க இல்லாதே வித்தையை அப்படி சுதப்புற மாதிரி பண்ணிடுவோம், உங்களுக்கே தன்னம்பிக்கை போடும். அது மாதிரி ஆப்போம். அண்ட் ரொம்ப க்ளோஸாக இருந்த சொந்தங்கள் அவங்க அப்படியே முரணாக மாறுவாங்க. உங்கள் சுகத்தை கெடுக்கிற மாதிரி, உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துகிற மாதிரி, நிம்மதி சந்தோஷம் போகிற மாதிரி எதிர்பாராத செயல்களை செய்வார்கள். உடம்பையும் பார்த்துக்கோ. ஏன்னா 4ங்கிறது சொத்து, சுகம், வித்தை, திறமை இதெல்லாம் சுகஸ்பாக்கம், சுகக்கேடுகள் வரும். ஏன்னா உங்களுக்கு பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா ஊனு ஓடி ஆடி உடம்பை பற்றி கவலைப்படாமல் லாப நோக்கோடு ஓட செய்வார், லாபத்தை அடைய செய்வார். உங்கள் வித்தை திறன் உங்களையுமா. ஆனால் உடம்பு கெடு. அதே பேடாக இருக்கு அப்படின்னா உடம்பும் கெட்டு லாபமும் கெடுற மாதிரி ஆகி. உங்களுக்கு அந்த சனி பகவான் சரியான பங்குதாரர்கள் வழியாக நன்மைகள், எதிர்பாராத விளைவுகள் நடந்தாலும் சிலருக்கு அப்படி ஒரு பாசிட்டிவாக மாறும். ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு
பூர்வ பாக்கியாதிபதியா வருகிறார். அவனே 8 இருக்கிறதால தான் பயத்தோடு அந்த நன்மை நடக்கும். அது இறுதி வெற்றியாக இருக்கும், தொடர் வெற்றியாக இருக்கும். அந்த வெற்றி உங்களுக்கு மட்டுமல்ல, உங்க பரம்பரைக்கே நன்மை செய்யும்படி எல்லாம் செய்யும். அதே பேட் தசாபுத்தி இருக்கு உங்க பிறப்பு ஜாதகத்திலையும், அந்த சனி பகவான் நல்ல சுபர் சாரத்தில் நிக்கல அப்படின்னா வெரி டேஞ்சரஸா இருக்கு. கெட்ட பின்பு ஞானிங்கிற மாதிரி பட்டார்னு அடிச்சு உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுப்பார். பொட்டில் அடிச்சு அந்த ஞானத்தை கொடுப்பார். ஞானமே அப்படிலாம் வரும். நோ அதர் வே அப்படிங்கிறப்ப அந்த சரண்டர் ஆகுவீங்க பாருங்க, அப்போதான் அந்த ஞானம் கிடைக்கும். உயிரே போகக்கூடிய நிலைமையா இருந்தாலும் அந்த ஒரு டயத்தில் கடவுள் மேலே பக்தி, ஆர்டினரி பீப்புள் மாதிரி பயந்துக்கிட்டு இல்லாமல் கடவுள் பார்த்துக்குவார் அப்படின்னு நம்ம சரண்டர் ஆகிறப்ப தான் அந்த ஞானம் வரும். அதுலேருந்து ஈஸியாக வெளிப்படுவீங்க. ஞானம்னா என்னன்னா ஒன்றும் இல்லை, உங்கள் அறிவு அது வித்தியாசத்தை தெரிஞ்சிட்டா போதும். அது வேற கமெண்ட்ஸில் பார்த்தா ரொம்ப டீப்பாக சொல்ல வேணாம். அறிவு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், புக்திங்கிறது 2வது ஸ்டேஜ், ஞானங்கிறது 3வது ஸ்டேஜ், உன்னதமான ஸ்டேஜ், யோகிகள் ஞானிகளுக்கு உரியது. மற்ற 2 பார்த்தீங்கன்னா உலகியல் வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு. அறிவாளிகள் ஜெயிக்க மாட்டாங்க, புத்திசாலிகள் ஜெயிப்பார்கள். அந்த 2மே பார்த்தீங்கன்னா அறிவும் புத்தியும் உங்கள் திறமை என்னவோ அதுக்கேற்றபடி தான் வெளிப்படும். திட்டமிட்டு அடித்து தூக்குற மாதிரி ஜெயிக்கிற மாதிரி உங்கள் திறமை பண்டத்தில் பாத்திரத்தில் இருக்கிறது தானே வரும், சக்தியில் இருப்பது தானே அகப்பை வரும்பா. அது போல் பட் ஞானங்கிறது நீங்கள் ஒரு இந்த சமநிலைக்கு போயிட்டு ரொம்ப உங்களுக்கு அதை பற்றியே தெரியாது, பட் உள்ள தோன்றது அப்படி சொல்லுவீங்க. அதனால தான் அது அப்படியே கரெக்டாக இருக்கும். அதுதான் ஞானம். யோசிச்சு அது சம்மந்தமாகவே தெரியாது, பட் எனக்கு தோணுது இப்படி நடக்கும், இப்படி கிடைக்கும், நீ இப்பேற்பட்ட ஆள் இப்படிலாம் ஃபீல் ஆகும் பார்த்தீங்களா, அது நீங்கள் அந்த மனமற்ற நிலைக்கு போனீங்கன்னா அது கிடைக்கும். எல்லோருக்குமே ஞானம் வசமா அந்த மனமற்ற நிலையில் ஈகோவை விட்டுட்டு சரண்டரிங் கான்செப்டில், சரணாகதி தத்துவத்தில் நீங்கள் பயணிக்கிறப்ப, பக்தி மார்க்கத்தில் பயணிக்கிறப்ப அது கிடைக்கும். மிதுன லக்னம் அண்டு மிதுனராசி அன்புள்ளவங்களுக்கு அது சித்திக்கும். அண்டு சித்திக்கும்னா கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும், கிடைக்கும் அந்த ஞானம். எதிர்பாராத விஷயங்கள்லாம் கூட முன்னாடியே தெரியும் உங்களுக்கு, ஏன்னா 8 வரா. அதை வச்சு நீங்கள் புகழ் மரியாதை இதெல்லாம் அடைய முடியும். நல்லா மெடிடேட் பண்ணிக்கங்க. இந்த 40 நாட்கள் அதீத விழிப்புணர்வு தேவை. மேஜர் டெசிஷன் வேண்டாம், ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஓரளவு புத்திசாலிகள் தானே, நல்ல தசாபுத்தி நடக்குதுன்னா கடந்த 6 மாதம் 1 வருஷம் என்ன மாதிரி பலன்கள் இருக்கு கடந்திருக்கு, ஓரளவுக்கு இறுதி வெற்றி வந்துச்சா, ஓரளவு சோதனைகள் வந்தாலும் ஜெயிச்சோமான்னு பாடுவேன். இல்லாட்டி அதிமேல் அட்டி எப்படின்னாக்கா இப்போ கெட்ட தசாபுத்தின்னு அர்த்தம். 40 days கையை கட்டிங்கன்னா வாய மூடி கம்மோன்னு இருக்கும். ஏன்னா ஏற்கனவே நீங்கள் புத்திசாலி தான், ஆனால் பயந்தாங்க தேவையில்லாமல் ஐயோ என்ன செய்யறதுன்னு தலையில் கையை வச்சுட்டு உட்கார மாதிரி சிக்கல் வந்துருச்சுன்னா வம்பில்லை, ஜாக்கிரதை. இல்லை சார் அந்த ப்ரிவில் தான் சார் நான் இப்போ சேஞ்சஸ் வருது, அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, ஒரு முயற்சி பண்ண வேண்டியிருக்கு, அந்த வாய்ப்பை விட முடியாது அப்படிலாம் இருக்குன்னா பெட்டர் நீங்கள் ஒரு ஜாதகத்தை பார்த்துக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 2 ஜோசியத்தையாவது கேட்டுக்கணும். நம்ம 2 பேர் பேசுறது வச்சுட்டு நீங்கள் புரிஞ்சிக்கணும் யார் சொல்கிறது கரெக்டு. ஏன்னா உங்கள் அனுபவம் இருக்கு இல்லையா, நீங்கள் வேறு புத்திசாலிகள் கரெக்டாக கண்டுபிடிக்கக்கூடிய அப்போ தாங்க நல்லது. ஸோ செவ்வாய் சனி சேர்க்கை உங்களுக்கு அந்த 4ஆம் பாவத்தை டோட்டலாக கெடுக்குது. உடம்பை பார்த்துக்கணும். வண்டி வாகனங்கள் ஒவ்வொருப்பையும் கவனம் தேவை. சொந்த பந்தங்கள்கிட்டையும் முறையாக வைத்து கொள்ள வேண்டும். வித்தை திறமையும் ஒரு நிதானமாக்க, இழிச்சவாய் மாதிரி ஏமாறக்கூடாது. ஏன்னா வித்தை திறமையை கஷ்டப்பட்டு உழைச்சி அதுக்கேற்ற பலன் இல்லாமல் போயிடும். இல்லாட்டி சொதப்புற மாதிரி மாற்றி செய்கிற மாதிரிலாம் மட்டும் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணுங்க, அப்போ தான் தப்பிச்சுக்கலாம். செவ்வாய் சனி சேர்க்கையின் தரமான சம்பவங்கள் அப்படிங்கிற தலைப்பில் பார்த்துட்ருக்கோம். இந்த தரமான சம்பவங்களை யார் அனுபவிக்க போகிறாங்க? அடுத்த ராசி தனுசு லக்னம் அண்டு தனுசு ராசி அன்புள்ளங்கள் இப்போ தரமான சம்பவங்களை அனுபவிக்க போகிறாங்க. சார் என்ன சார் பயமுறுத்துறீங்க அப்படின்னு பயப்பட வேண்டாம்.
ஏன்னா இந்த செவ்வாய் சனி என மூல நூல்கள்ல இருக்கு. ஒரு இடத்த பார்த்தா அந்த பாவத்தை டோட்டலா கெடுக்கும். உங்களுக்கு 10ஆம் பாவத்தை பார்க்குது. அப்ப தொழில் வேலை ரீதியா, அந்தஸ்து மரியாதை ரீதியா இதுலெல்லாம் பிரச்சனை வரும். வேலை தொழில் ரீதியாலாம் அது பிரச்சனை தானே சார் அப்படின்னா அதனால தான் ஜென்ரலாக தரமான சம்பவங்கள்கிட்ட அதிரடி மாற்றங்கள், அதிரடி விஷயங்கள் நடக்கிறது, எதிர்பாராதவைகள் நடக்கிறது, தரமாக நடக்கிறது அப்படின்னா தி பெஸ்ட்டாக நடக்கிறதுன்னு நடக்கும். சார் என்ன சார் என்னமோ குழப்புறீங்க, பயமுறுத்துறீங்கன்னு பயப்பட வேண்டாம். வருகிற செவ்வாய், வருகிற 2/4/2026 அன்று செவ்வாய் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். ஆல்ரெடி அங்கே சனி பகவான் இருக்கிறார். சனியோடு சேர்ந்து ஒரே ராசியில் பயணிக்கப் போகிறார்கள். இப்போ ஜோதிட மூல நூல்களில் செவ்வாய் சனி சேர்ந்து ஒரு பாவத்தை பார்க்குறப்ப டோட்டலாக கெடுக்கும். உங்களுக்கு 10ஆம் பாவத்தை பார்க்குதுன்னு இருக்கேன். எது வரைக்கும் இதை மாதிரி இது கிட்டத்தட்ட 11/5/2026 வரைக்குமே செவ்வாய் மீனத்தில் பயணிப்பார். அதுக்கப்புறம் தான் ஆட்சி வீட்டுக்கு வருவார், மேஷத்துக்கு வருவார். ஆக 2/4/2026 முதல் 11/5/2026 கிட்டத்தட்ட 40 days 40 நாட்கள் அதீத விழிப்புணர்வாக இருக்கணும். எந்தெந்த வகையில் அப்படின்னா தொழில் வேலை ரீதியாக, அந்தஸ்து மரியாதை ரீதியாக கவனமாக இருக்கணும். காரியமாற்றுவதிலும் ஒரு கவனம், ஒரு ஒழுங்கு. ஆல்ரெடி நீங்கள் தனுசு லக்னம், தனுசு ராசி, நேர்மையானவர்கள், ஒழுங்கானவர்கள், அது நல்லது தான். ஆனால் அந்த அறிவு இப்போ கெட்ட திசை, அதான் தரமான சம்பவங்கள்லாம் அது பாசிட்டிவாக நெகட்டிவான ஒரு குழப்பம் வரும். தரமான சம்பவங்கள் அதனால தான் ஜென்ரலாக போட்டிருக்கேன். இப்போ பேடு திசாபுத்தி நடக்குது உங்களுக்கு பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில், இல்லாட்டி இந்த செவ்வாய் சனி இயற்கை பாவிகள், லக்னம் ராசி வழி பாவிகள், அந்த பாவிகளுடைய சாரத்தில் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் அமர்ந்திருந்து நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே சிக்கல். இதே சுபர்கள் சாரத்தில், லக்ன சுபர் ராசி சுபர்கள் சாரத்தில் அவர் பயணிக்கிறப்ப நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா யோகத்தை கொடுக்கும் அதிரடியாக. ஆனால் ஒரு பயம் இருக்கும். அது என்ன சார் ரெண்டுத்தையும் இப்படி போட்டு குழப்புறீங்களே அப்படின்னா, இப்போ 10ஆம் இடம் அப்படின்னா திடீர்னு வேலை தொழிலில் மாற்றங்கள் வரும் ஹெவியாக. அது நல்ல மாற்றமாங்கிறது அந்த தசாபுத்தி. வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. தூக்கின நேரம் வேற ஒரு வேலை, நல்ல வேலை, பெரிய வேலை கிடைக்கும். இல்லாட்டி அதுலேயே நீங்கள் செக்கு மாடு மாதிரி ஏதோ வண்டியை ஓட்டுற மாதிரி இருந்திருக்கும். அந்த மாற்றம் கிடைக்கும். நல்ல தசாபுத்தியாக இருந்தால் நல்ல வேலை, அதை விட அதிக சம்பளம், அதை விட மரியாதைக்குரிய அந்தஸ்துக்குரிய வேலை அப்படி கிடைக்கும். அதன் மூலம் பெரிய அளவுக்கு ஸ்கில் டெவலப் பண்ணிக்கிறது, பெரிய அளவுக்கு தனம் வருவது, இதெல்லாம் கிடைக்கும். இதே கெட்ட தசாபுத்தி நடக்குது, அண்டு செவ்வாய் சனியும் அசுபர்களுடைய சாரத்தில் நிற்கிறார். உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் உள்ள லக்ன அசுபர், ராசி அசுபருடைய சாரத்தில் நிற்கிற அப்படின்னாக்கா அது வேற கெட்ட தரமான சம்பவங்களாக தான் இருக்கும். அவள் வேலைலாம் விட கெட்டு போகாது, பிரச்சனை இல்லைன்னு ரொம்ப அதிரடியாக செயல்படுவீங்க. ஒவ்வொரு மரியாதை, ஒவ்வொரு அந்தஸ்து மரியாதையோட நம்மளை யார் என்ன பண்ண முடியும், என்ன கேட்க முடியும், எவன் என்ன பண்ணிட முடியும், பார்த்துருவோம், அப்படியாகும் இப்படியாகுன்ட்டு அதிரடியாக துமுறா செயல்படுறப்ப அப்படியே உள்டாவாக மாறிடு. ரொம்ப ஆடினான்டா, ஆடினதுக்கு தான் கடவுள் இப்படி இது பண்ணியிருக்கார் அப்படின்னு நெகட்டிவாக மாறும். வேலையை விட்டு வாயால் கெடுத்துக்கிட்டான். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்கலாமா. அந்த பெரியவரை பகைச்சிக்கிட்டு கெடுத்துக்கிட்டான், அதிகாரியை பகைச்சிக்கிட்டு கெடுத்துட்டான், அரசியல்வாதியை பகைச்சிக்கிட்டு கெடுத்துட்டான், குடும்பத்தில் உள்ளவங்கள்ட்ட ரொம்ப பிரச்சனை பண்ணி பகைச்சிக்கிட்டான், பகைச்சி கெடுத்துக்கிட்டான், மரியாதையை கெடுத்துக்கிட்டான். இப்படிலாம் வரும். அது குடும்பத்தை கெடுத்து மரியாதை போதா, இல்லை தொழில் வேலை ரீதியாகவே மரியாதை போதா, இதெல்லாம் உங்கள் ஜாதகம் தான். இது கோச்சார ரீதியாக ஒரு அவுட்லைன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ தரமான சம்பவங்கள் நடக்கும். அது நல்லதா கெட்டதா அதெல்லாம் ஜாதகத்தை தான் பார்க்கணும். தரமான சம்பவங்கள் எத்தனை நாட்கள், இது கோச்சார ரீதியாக தெரியும். 40 நாட்கள்
2/4/26 முதல் 11/5/26 வரைக்கும் தரமாக நடக்கும். கொஞ்சம் கவனம் தேவை. 10ஆம் இடம்ங்கிறப்ப அது மரியாதைக்குரிய இது. தொழில், வேலை, தொழில் பார்க்குறவங்கெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவையில்லாமல் ஏதாவது காரியங்களை பண்ணி பொருளாதார இழப்புக்களை, பெரிய அளவுக்கு கடன் வாங்கி மாட்டிக்கிறது, பகை விரோதத்தில் மாட்டிக்கிறது, பேச்சால் மாட்டிக்கிறது, இப்படிலாம் வரும். ஏன்னா அது நாக்கு அப்படி. அதில் நல்லதும் கிடைக்கும், பேச்சு வழியாக புகழும் கிடைக்கும், பேச்சு வழியாக இகழ்ச்சி ரொம்ப மோசமாகவும் போகும். ஸோ அதில் தனுசு லக்னம் அண்டு தனுசு, அதனால தான் ப்ளஸ் மைனஸ் போல் இருந்தாலும் ஃபஸ்ட் ரேங்க் கொடுத்துருக்கேன்னா தரமாக நடக்கும், தி பெஸ்ட்டாக நடக்கும். நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, தி பெஸ்ட்டாக நடக்கும். அதனால தான் தரமான சம்பவம்ட்டேன். உங்களுக்கு தொழில் வேலையிலலாம் 40 நாட்கள் பெரிய டெசிஷனே வேண்டாம், தள்ளி போட்டுருங்க. இல்லை சார், நோ அதர் வே சார், இப்போ நம்ம அந்த வாய்ப்பை விட முடியுமா? இந்த மாதிரி சூழல் சார், செஞ்சே ஆக வேண்டிய சூழல் சார், அப்படி இப்படின்லாம் வருது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பார்த்துக்கணும். இந்த 40 நாட்கள் இப்படியா அப்படியா, இந்த மதில் மேல் பூனை போல் அந்த பக்கம் விழுந்தால் நல்லா பாய்ச்சலில் பக்காவாக விழும், பாசிட்டிவாக. இந்த பக்கம்னா அப்படியே நெகட்டிவாக போகுது, ஃபெயிலியராக. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுலேருந்து மீண்டு வர அவ்வளோ டைம் எடுக்கும். அது மாதிரி பாசிட்டிவ் வந்துச்சுன்னா அது நீடித்த நன்மைகளை கொடுக்குற மாதிரி. பெரிய அளவுக்கு மரியாதை, புகழ், பெரிய உங்கள் திறமை வெளிப்படுவது எல்லாம் எக்ஸலண்ட்டாக இருக்கும். பேரு புகழ் கண்டிப்பாக கிடைக்கும். நல்லா மெடிடேட் பண்ணிக்கங்க, உங்களுக்கே சித்த புரியும். ஏன்னா நீங்கள் அறிவாளிகள். உங்கள் லக்னாதிபதி குரு நல்ல அறிவாளி, அது பக்கமாக உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியும். இப்போ நல்ல தசாபுத்தி இல்லை கெட்ட தசாபுத்தின்னு எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, கடந்த 6 மாதம் 1 வருஷம் எப்படி இருந்துச்சு, நம்மளுக்கு சோதனைகள் வந்தாலும் இறுதியில் ஜெயிச்சோமா அப்படின்னா நல்ல தசாபுத்தி. பெரிய அளவுக்கு சோதனையே வரலையா, நல்ல தசாபுத்தி தான். இல்லை சார், ஒரே சோதனை, அடி மேல் அடி, ஐயோ லைட்டாக எழுந்திரிச்சா இன்னும் மட்டார்னு அடியாக விழுந்துச்சு அப்படி இப்படின்னா இந்த பீரியடு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். தேவையில்லாமல் தொழிலை கெடுத்துக்கிறது, வேலையை கெடுத்துக்கிறது வேண்டாம். பெரியவங்க, மூத்தவங்க, அவங்கள்ட்ட பிரச்சனை வேண்டாம். தந்தை போன்று உள்ளவர்கள்ட்ட பிரச்சனை வேண்டாம். குடும்பத்து உறுப்பினர்கள்ட்ட பிரச்சனை வேண்டாம். நீங்கள் சொல்கிறத கேட்கக்கூடிய ஆட்கள், உங்களுக்கு கீழே உள்ளவங்க, கீழே வேலை பார்க்குறவங்க, அவங்கள்ட்டையும் பிரச்சனை வேண்டாம். ஏன்னா அவங்களும் ஆப்போசிட்டு போவாங்க. ஏன்னா நம்மளுக்கு கீழே இருக்கிறவன் தானே அப்படின்ட்டு திமிரா ஏதாவது பிஹேவ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, சரியாக அவன் நல்ல புத்திசாலியாக இருப்பான், இவர் இப்படி பேசுகிறாரு, அவரு இப்படி வச்சு விடுவான் அப்படின்ட்டு அப்படி ஏதாவது பண்ணுவான். நீங்கள் அதை யோசிச்சிருக்க மாட்டீங்க. புத்திசாலிகள் அப்படி ஒரு ஒரு இதாக பண்ணுவாங்க. ஸோ மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த விழிப்புணர்வு வந்துடும். இந்த 40 நாட்கள் பெரிய சிக்கல் இல்லாமல் தப்பிச்சிக்கலாம். ஈவன் பேடு தசாபுத்தி நடந்தாலும் கை கட்டிட்டு வாய மூடிட்டு பேசாமல் இருந்தீங்கன்னா நடக்கும். இல்லை நல்ல தசாபுத்தின்னா அதிரடி காட்டலாம், ஒரு தெளிவு வந்து. பட் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கே உள்ளுணர்வு சொல்லும். அஸ்ட்ரோமைண்ட் தரப்பு அன்புள்ளங்கள் கண்டிப்பாக ஜெப தியானம் பண்ணிக்கணும். மற்றவங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனை, ஏதோ தீட்சை வாங்கியிருக்கீங்க குருமார்கள்ட்டனா அதை தொடர்ச்சியாக பண்ணிக்கணும். இந்த காலகட்டம் அந்த 40 நாட்கள் வெரி டேஞ்சரஸ். அது பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ தி பெஸ்ட்டாக வரப்போகுதுங்கிறதால தான் டேஞ்சரஸ்ன்னு சொன்னேன். பியூராக நெகட்டிவ்னு நினச்சிக்க வேண்டாம். மெடிடேட் பண்ணிக்கங்க, உங்கள் உள்ளுணர்வே சொல்லும். பொதுவாக உங்களுக்கு 7ஆம் இடத்துல குரு இருக்கிறது சிறப்பு. பட் சனி பகவான் சரியில்லை. பட் செவ்வாய் உங்களுக்கு யோகாதிபதி தான். ஆனால் உணர்ச்சி வசப்பட்டு விரயத்தை கொடுக்குற மாதிரி, டோட்டலாக நிம்மதி சந்தோஷத்தை கெடுத்துக்கிற மாதிரியும் பண்ணி விட்ருவார். ஜாக்கிரதை. அது மாதிரி பேசுகிறதுல, முயற்சி பண்ணுறதுல கண்டிப்பாக கவனம் தேவை. இல்லாட்டி மரியாதை குறைவு, தொழில் வேலை வாய்ப்புகளில் இழப்பு இப்படி சந்திக்கிற மாதிரி ஆகிடும். செவ்வாய் சனி சேர்க்கையின் தரமான சம்பவங்கள் அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்த்துட்டு வரோம். இந்த தரமான சம்பவங்களை இந்த செவ்வாய் சனி சேர்க்கையால் அனுபவிக்கக்கூடிய ராசியில் அடுத்து வர்றது மீன லக்னம் அண்டு மீன ராசி அன்புள்ளங்கள். மீன லக்னம் அண்டு மீன ராசி அன்புள்ளங்களுக்கும் தரமான சம்பவங்கள் நடக்கும் போது
கொஞ்சம் விழிப்புணர்வு தேவை. பொதுவாக மீன லக்னம் மீன ராசிக்கு இப்போ கோச்சார ரீதியாக அவ்வளவா சரியில்லை. குரு பகவான் அர்த்தாஷ்டம குருவாக இருக்கிறார். அண்டு சனி பகவான் ஜென்ம சனியாக இருக்கிறார். இந்த ராகு கேதுல கேது பரவாயில்ல, அது ஒழுங்காக மெடிடேட் பண்ணால் ஓரளவு திருப்தி சந்தோஷம் நிம்மதி இருக்கும். அது ஒழுங்காக பண்ணுவீங்களான்னா பண்ண மாட்டீங்க, ஒரு சும்மா சாமி கும்பிடுவீங்க, அந்த மாதிரி ஒரு ஆளாகவும் இருக்கீங்க. நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா தப்பிச்சிக்கலாம். ஏன்னா மேக்சிமம் நெகட்டிவான பலன்களை சந்திக்க போகிற மாதிரி தான் உங்களுக்கு இருக்குது கோச்சாரம். ஆனால் பிறப்பு ஜாதகப்படி நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒழுங்காக மெடிடேட் பண்ணுவீங்க. பிறப்பு ஜாதகத்தில் இந்த செவ்வாய் சனி, ஏன்னா இப்போ தரமான சம்பவங்கள்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த செவ்வாயும் சனியும் ஒரே ராசியில் பயணிக்க போகிறார். வருகிற 2/4/2026 அன்று செவ்வாய் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். அங்கே ஆல்ரெடி சனி பகவான் பயணித்து கொண்டிருக்கிறார். ஸோ செவ்வாய் அவரோடு இணைந்து மீனத்தில் பயணிப்பதால் இந்த பிரச்சனை, இந்த தரமான சம்பவம் நடக்கும். ஏன்னா மூல நூல்களை, ஜோதிட மூல நூல்களை செவ்வாய் சனி சேர்ந்து ஒரு பாவத்தை பார்த்தா அந்த பாவத்தை நிர்மூலம் பண்ணிடும், டோட்டலாக காலி பண்ணிடும் அப்படின்னு பல மூல நூல்களில் நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா செவ்வாய் சனி இருவருமே இயற்கை பாவிகள். செவ்வாய் அப்படி ஒரு அதிரடி காட்டி மோடுமுட்டித்தனமா அட்டாவடியாக செய்வார். சனி பகவான் அமுக்னி போல இருந்து அப்படியே வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரிம்பாங்கல்ல, காலி பண்ணுவார். அப்படி பண்ணிட்டு இருப்பார். அதனால் கண்டிப்பாக நீங்கள் மெடிடேட் பண்ணிக்கணும். உங்களுக்கு எது வரைக்கும் இது நீடிக்கும் அப்படின்னா 11/5/2026 அது வரைக்கும் செவ்வாய் மீனத்தில் தான் பயணித்து கொண்டிருப்பார். அதுக்கப்புறம் அந்த மேஷத்திற்கு இடப்பயிற்சி ஆயிடுவார் ஆட்சியாக. ஆக 2/4/2026 முதல் 11/5/2026 முடிய கிட்டத்தட்ட 40 நாட்கள் அதீத விழிப்புணர்வோடு செயல்படக்கூடிய ராசியாக நீங்கள் வரீங்க. நல்ல பிறப்பு ஜாதகத்தில் நல்ல திசாபுத்தி போயிட்டுருக்கு. இந்த செவ்வாய் சனியும் சுபருடைய சாரத்தில், அதாவது லக்ன சுபர் ராசி சுபருடைய சாரம்னா அந்த கோள்களுடைய நட்சத்திரத்தில் அவர் பயணித்து கொண்டிருந்தார் அப்படின்னா உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் அவர் யோகத்தை செய்வார், அதிரடியாக இருக்கும். 7ஆம் பாவத்தை பார்க்குறார் செவ்வாய் சனி சேர்ந்து. ஏன்னா உங்கள் ராசியில் தான் மீனம்ங்கிறப்ப அங்கே தான் பயணிக்கிறார். அப்படியே நேராக 7ஆம் பார்வையாக 7ஆம் பாவத்தை பார்க்கறதால மற்றவங்க சூழல் வழியாக அதிரடியான விளைவுகள், கண்டங்கள், மாரகத்திற்கொப்பான கண்டங்கள் இப்படிலாம் வரும். ஜாக்கிரதை. இப்போ ஏதோ பேடு திசாபத்தி, உடம்பு சரியில்லை, கையோட டாக்டரை பார்த்து அதெல்லாம் சரி பண்ணிக்கணும். இதெல்லாம் திடீர்னு நம்ம இதாகிடும். திடீர்னு ஒரு பர்மனண்ட் இழப்பு. இதை பயமுறுத்துறதுக்காக இல்லை. நல்ல தசாபத்தினாக்கா பாசிட்டிவாக இருக்கும். அப்போ தான் புதிய பார்ட்னர் அமைவார்கள், நல்ல மனதிற்கு பிடித்தவர்கள் அமைவார்கள். நல்ல தசாபத்தி அந்த யோக கோள்களுடைய சாரத்தில் இந்த செவ்வாய் சனி பயணிக்கிறப்ப நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நல்ல பார்ட்னர், நல்ல சூழல்லாம் அமையும். என்னையா நெகட்டிவாக சொன்னீங்க, பாசிட்டிவாக நடக்குது அப்படின்பீங்க. அதனால தான் நான் ஜென்ரலாக தலைப்பில் என்ன சொல்லியிருக்கேன், தரமான சம்பவங்கள். அதாவது எது நடந்தாலும் தி பெஸ்ட்டாக நடக்கும், சூப்பராக நடக்கும். நல்ல திசாபுத்தி, நல்லவர்கள் சாரத்தில் அவர் பயணிக்கிறப்ப நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்போ தான் புதிய மனசுக்கு பிடிச்ச ஆள் வருவாங்க. உங்கள்கிட்ட இருக்க நெகட்டிவெல்லாம் அவங்க சரி பண்ணுற மாதிரி ஆளுங்க வருவாங்க. உங்கள் காம்பினேஷன் அப்படி நல்லா இருக்கும், அப்படி சூழல் பிடிக்கும். அப்படி ஒரு நல்ல சூழல், நல்ல வாய்ப்புகள், நல்ல ஃப்ரெண்ட்ஸு, நல்ல வேலை, ஆசைப்பட்டது கிடைக்கிறது, இப்படிலாம் நடக்கும். என்ன சார் நெகட்டிவாக இருக்கிறது இப்போ பாசிட்டிவாக வருதுன்னா, அது மாதிரி நல்ல சுபர்கள் சாரத்தில் இருந்தால். இதே பேடாக இருந்துச்சுன்னா இப்போ இந்த 7 ரெண்டுமே மாரகஸ்தானங்கள்மாங்க. அப்போ மாரகத்திற்கொப்பான கண்டங்களை அனுபவிக்கிற மாதிரி. அதுவும் ஏஜ் கிட்டத்தட்ட
60 வயசு 55 வயசுக்கு மேலே உள்ள ஆளுங்கெல்லாம் உடனே டெஸ்ட் பண்ணிக்கணும். 40 வயசுக்கு மேலேயே சின்னதாக ஒரு சிம்டம், சின்னதாக ஒரு அன்னீசினஸ், உடனே டாக்டர்கிட்ட காட்டி அதை என்ன ஏது ப்ராப்பராக மெடிக்கேஷன் ப்ராப்பராக பண்ணிக்கணும். இல்லாட்டி பர்மனன்ட், நான் சொல்கிறப்ப பயப்பட வேண்டாம், எச்சரிக்கைக்காக எடுத்துக்கும். இதுதான் ஜோதிடத்தோட உண்மை. பர்மனன்ட் டிசேபிலிட்டி மாதிரி வந்துடும். அதாவது ஃபிட்ஸு வந்துடுற மாதிரி, இல்லாட்டி கொஞ்சம் கை கால் முடியாத மாதிரி போகிறது, இல்லை வித்தியாசமாக ஏதாவது ஒரு உறுப்புகள் பயனற்று போகுது, இதெல்லாம் அப்படி. ஏன்னா அந்த ரெண்டுமே கடுமையான பாவிகள். அது ஒரு பாவத்தை பார்க்குறப்ப அப்படி இருக்கும். அந்த 40 நாட்கள் கவனம் தேவை. இல்லாட்டி அலட்சியமாக இருந்துட்டோம், அது டாக்டர் அப்படியே சொல்லுவார், நீங்கள் முன்னாடியே வந்திருக்கணும், நம்ம மருந்துலேயே சரி பண்ணியிருக்கலாம், இல்லை ஆப்ரேட் பண்ணியாவது சரி பண்ணியிருக்கலாம், அது கெடுத்துப்பிட்டீங்க ஆச்சு பிச்சும்பாங்க. அந்த மாதிரி. அதனால் கவனம் தேவை. இது நல்ல சாரம்னு வச்சுக்கோங்க, அட்டகாசமாக. அப்போ தான் உங்கள்கிட்ட உள்ள நெகட்டிவ் எல்லாம் போக்குற மாதிரி ஒரு ஆள் வருவாங்க. நீங்கள் 2 பேரும் சேர்றப்ப சூப்பராக இருக்கும், அதிரடி காட்டுற மாதிரி. இப்போ இந்த கமல் ரஜினி 2 பேரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற மாதிரி இன்ன வரைக்கும் இருக்கிறாங்க அப்படின்னு. ஏன்னா தெரியும் யாருக்கு என்ன திறமை. ஒருத்தவங்கள்ட்ட இல்லாதது இன்னொருத்தவங்கள்ட்ட இருக்குது, 2 பேரும் அதை புரிஞ்சிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழல், அதை மாதிரி ஒரு நட்பு, அதை மாதிரி ஒரு உணர்வுகள், அதை மாதிரி ஒரு பார்ட்னர்ஸ், அது லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும், பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும், அதிரடியாக அமைவாங்க. நீங்கள் எதுலெல்லாம் வீக்கோ அதிலெல்லாம் அவங்க சூப்பராக இருப்பாங்க. இப்படி வருவாங்க. அது பாசிட்டிவாக இருந்தால். அது உங்கள் பிறப்பு ஜாதத்தை தான் பார்க்கணும். என்னதான் இருந்தாலும் இந்த செவ்வாய் சனி பார்க்குறப்ப இந்த ஜோதிட மூல நூல்களில் என்ன சொல்கிறாங்க, அந்த பாவத்தை நிர்மூலம் பண்ணிடும், டோட்டலாக கெடுத்து விட்டுருவோங்கிறாங்க. உங்களுக்கு 7ஆம் பாவத்தை பார்க்கறதால பார்ட்னர்கிட்ட முறிவு பிரிவு சிக்கல்கள் வராதபடி பார்த்துக்கணும். அது லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும், பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும். இல்லாட்டி அவங்களே ஆப்பு வச்சுட்டு போயிடுவாங்க பயங்கரமாக. நீங்கள் உங்களை காலி பண்ணிடுவாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா மாரகஸ்தானங்கள்னு சொன்னேன்ல, டோட்டலாக எந்திரிக்க ஆளை காலி பண்ணுறதுன்னா உங்கள் ஜாதகத்தை பொறுத்து இருக்குது. இது இல்லாட்டி டோட்டலாக நீங்கள் எந்திரிக்க முடியாத மாதிரி பண்ணிட்டு போயிடுவாங்க. பேரை அப்படியே டோட்டலாக ஸ்பாயில் பண்ணி அதுலேருந்து மீண்டு வரவே கஷ்டம் வர்ற மாதிரிலாம் வந்துடும். இதே நல்ல தசாபத்தின்னா அப்படி வருவாங்கன்னு சொன்ன பாருங்க. ஸோ 2மே நடக்கும். இது உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பொறுத்து தான். பொதுவாகவே ஒரு கோள்கள் வெறும் நன்மை மட்டும் செய்யாது. உலகத்தில் அப்படி இருக்கவே இருக்காதுங்க. பாசிட்டிவ் நெகட்டிவ் கலந்தது தான் வாழ்க்கைனாலே இன்ப துன்பம் தான். அது மாதிரி ஒரு நல்லவர்கள் அப்படின்னா நான் பல வீடியோவில் சொல்லியிருப்பேன், 80%க்கு அதுக்கு மேலே நல்ல தன்மை இருந்தால் அவங்க நல்லவர்கள். கெட்டவர்கள்லாம் கிட்டத்தட்ட 80% மேலே கெட்டத்தன்மையாக இருந்துச்சுன்னா அவங்க கெட்டவர்கள். அவங்கள்ட்டையும் நல்ல தன்மை இருக்கும், கெட்டவர்கள்ட்டையும் ஒரு 20%, 15-20%. அது மாதிரி தான் நல்லவர்கள்ட்டையும் கெட்டத்தன்மை இருக்கும். கெட்டவர்கள்ட்ட நல்ல தன்மை இருக்கிற மாதிரி நல்லவர்கள்ட்டையும் ஒரு 15-20% கெட்டத்தன்மை இருக்கும். அப்படி தான் இந்த கோள்கள் வேலையும் பார்க்கும். நல்லா மெடிடேட் பண்ணிக்கங்க, உங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா என்னுள்ள இருக்கும் அதே பவர் தானே உங்கள்கிட்டையும் இருக்குது. இப்போ கோச்சார ரீதியாக ஒரு மாதிரி நெகட்டிவாக இருக்கிறதால மெடிடேட் பண்ணிக்கணும், உள்ளுணர்வு சரியாக சொல்லும். இப்போ கடந்த 6 மாதம் 1 வருஷமாக எப்படி இருக்குது, என்னென்ன மாதிரி சிக்கல்களை அனுபவிச்சிங்க, இறுதி வெற்றி இருந்துச்சா, தப்பிச்சிங்களா, இல்லை அடி மேல் அடி விழுந்துச்சா, இதெல்லாம் பார்த்தாலே இப்போ நல்ல தசாபத்தி போதா கெட்டதான்னு தெரியும். இறுதி வெற்றி கிடச்சிச்சு, இல்லாட்டி அந்த அளவுக்கு பெருசாக கெட்டது நடக்கலை சார், ஓரளவு ஓடிட்டுருக்கு சார், நார்மலாக இருக்குது, நல்லா இருக்குது, ஓரளவு அதிர்ஷ்டமும் வந்துச்சு அப்படின்னா அது நல்ல தசாபத்தி. அதற்கேற்றபடி உங்களுக்கு தரமான சம்பவம் நடக்கும். நல்ல தசாபத்தின்னா தரமான நல்ல சம்பவங்கள், ஆச்சரியமானது. இதே கெட்ட தசாபத்தி, அந்த கோள்கள் சாரமும், இந்த செவ்வாய் சனி கெட்ட அசுபர்கள் சாரத்தில் இருந்தாங்க அப்படின்னா தரமான கெட்ட சம்பவங்கள் நடக்கிற மாதிரி ஆகிடும். நல்லா மெடிடேட் பண்ணிக்கங்க. எதையும் சமநிலையில் எதிர்நோக்கக்கூடிய தன்மை வந்துடும். உங்கள் ஜாதகம் நல்ல வெயிட்டாக இருந்துச்சுன்னா ஈஸியாக டேக் இட் ஈஸின்ட்டு போயிட்டுருப்பீங்க. உங்கள் ஜாதகம் ரொம்ப வீக்காக இருக்குது, லக்னாதிபதிலாம் கெடுது, வீக்காக இருக்குது அப்படின்னா ஒரு மன உளைச்சல், ஒரு அதிரடியாக தலையில் கையை வச்சுட்டு உட்கார்ற மாதிரி டென்ஷன் ஆகிற மாதிரி இருக்கும். இதை தெரிஞ்சுக்கிறதே, நான் உங்களை பயமுறுத்துறதுக்கு இல்லை, இதை தெரிஞ்சுக்கிறதே அப்படி சிரிக்கும் வரும். அது அந்த திருவள்ளுவர் சொல்கிறது போல்,
துன்பம் வரும் வேளையில் சிரிங்கங்கிறாங்க. அது மேலோட்டமாக பார்த்தா புரியாது. அது ஒரு ஞானம் வந்துருச்சுன்னா சிரிப்பு தான் வரும். இதெல்லாம் எனக்கு தான் முன்னமே தெரியுமே, இப்படி தான் நடக்கும்னு அப்படின்னு. அதுதாங்க அந்த ஜோதிடம். அதுதான் ஜோதிடம்ங்கிறது வேதத்தின் அங்கம். அதுலேயும் குறிப்பாக வேதத்தோட கண்ணும்பாங்க. நல்லா மெடிடேட் பண்ணிக்கங்க, ஒரு விழிப்புணர்வு வந்துடும். ஈஸியாக கடந்து போவீங்க. இந்த 40 நாட்கள் அதீத விழிப்புணர்வு தேவை. நன்றி அன்புள்ளங்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம். குரு விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் அருட்குழந்தை ஆறு கணேசன். நன்றி, வணக்கம்.